என்ன ஏதாவது சாப்பிடுறீங்களா? நீங்களும் சுத்த சைவம், நமக்கு அது சரிப்பட்டு வராது. எனக்கு தினம் சில உயிர்கள் வேணும். செத்து போன உங்க அப்பனோட போன மாச மருந்து கடை பங்கு 1569 ரூபா. நேத்து கணக்கு பார்த்துட்டேன். எடுத்து ஜாக்கிரதையா உள்ள வை. ரெண்டு பேரும் சேர்ந்து கடை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் மண்டையை போட்டான். எல்லாம் என் ராஜி. இப்ப கூட பாரு, நானே டாக்டரா உட்காந்து மருந்து எழுதி கொடுத்துட்டு நானே வெளியே வந்து பார்மசியில மருந்து விற்க வேண்டியிருக்கு. இந்த சந்திரன் மட்டும் பாஸ் பண்ணிடட்டும், அவனையே மருந்து கடையில உட்காந்து வச்சிடுறேன். அவர் பேங்க் உத்தியோகத்துக்கு தான் போறதா சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் ராஸ்கல் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இந்தியன் பேங்க் சேர்மனும் கனரா பேங்க் சேர்மனும் வெளியே கையை கட்டி காத்துட்டு இருக்காங்க இவருக்கு வேலை கொடுக்க. என்ன சத்தம்? அண்ணா வந்துட்டாரு போல இருக்கு. என்ன போட்டு உடைக்கிறான்? அண்ணனுக்கு கோவம் தான் எதையாவது போட்டு உடைப்பாரு. இப்ப என்ன கோவம்? ரிசல்ட் வந்திருக்கும். கோவிந்தாவா? அப்படித்தான் போல இருக்கு. எங்க இருக்க? ஏண்டா படவா ராஸ்கல், படிக்க வேண்டிய நேரத்துல ஊரை சுத்திட்டு கோட்டை அடிச்சுட்டு இப்ப வீட்டுல இருக்க சாமான போட்ட உடைக்கிற நீ. செத்து போன உங்க அப்பா மூஞ்சிக்காக நான் மாசம் பணத்தை கொண்டு வந்து கொட்டுறேன். அதுல 3 வேளையை மூக்கு பிடிக்க தின்னுட்டு ஃபெயில் ஆயிட்டு வந்து நிக்கிறீங்க சண்டால பாவி. 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது டம் அடிக்கிறது, எஸ்எல்சி படிக்கும் போதே நீ திரும்ப சைட் அடிக்கிறது, பிஎஸ்சி படிக்கும் போதே தண்ணி அடிக்கிறது. எப்படிடா பாஸ் ஆகும் சொல்லு? எந்த சப்ஜெக்ட் கத்தியில சொல்லு? அங்கிள், எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன். இது ஏண்டா இதெல்லாம்? உங்க ஸ்டேட்டஸ்கோப்பை பார்த்தேன், அப்படி உங்க பெட் ப்ரெஷரை கொஞ்சம் ஜாலியா ஏத்தலாம்னு நினைச்சேன். அட அறிவு கட்டவனே, ஒட்டுல மூச்சு நின்று இருந்தா இப்போ போற உடம்பா இது? இன்னும் எத்தனை பேர் கணக்க முடிக்கணும்? ராஸ்கல் எப்படி அப்படி அசத்துட்ட இல்ல? நீ எதுல குப்பை கொட்ட போறியோ இல்லையோ, ஒரு நல்ல நடிகனா நிச்சயம் குப்பை கொட்டு விட. நேரு ட்ரெஸ் சாமி அதுங்க இருக்க? நேரு ட்ரெஸ்ஸா? டெல்லியில சப்தர்ஜங் பவன்ல இருக்கு சார். அது இல்ல சார், அந்த மாதிரி ட்ரெஸ் நீங்க விற்க மாட்டீங்களா சார்? அவர் கொள்கையை தான் வித்துட்டோம், அவர் ட்ரெஸ்ஸையும் விற்கணுமா? கடையில ஜுப்பா வேஷ்டியாவது இருக்கா சார்? இது எலெக்ஷன் டைம், கொஞ்சம் டிமாண்ட், 10 நாள் கழிச்சு வாங்கலாம். நாகேஷ் சாரா மேக்கப் ரூம்ல இருக்காரு. ஐயோ, ஒரு தேசிய பாரம்பரியத்தில் ஒருத்தர் கிட்ட வேலைக்கு போக போறேன். ஒரு கதர் வேஷ்டி கதர் ஜுப்பா கிடைச்சிட்டு வேலை கிடைச்சிட்டோம். அவ்வளவுதானே? காஸ்டியூமர் சார் கூப்பிட்டீங்களா? என்னுடைய கதர் வேஷ்டியும் கதர் ஜிப்பாவும் கொண்டா. சரி சார். இந்த படத்து ப்ரொடியூசர் பணமே தரமாட்டேங்கிறாரு, இப்படி வசூல் பண்ணாதான் உண்டு சார். மீச ரெடி. இதுல ஆக்ட் பண்ணதுக்கு இதான் மிச்சம். அது எப்படி? இப்பதானே மீச இல்லாம ஆக்ட் பண்ண, அதுக்குள்ள மீச உலக மாதிரி கதையா? மீச வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்டை வேஷம். மீசை மட்டும் சேஞ்ச் பண்ணி டியூரல் ஆக்ட் பண்ணா ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஏன் மாட்டாங்க. எப்படி போதுமா? அட வேஸ்ட் கோட் வேற இருக்கு. வேஸ்ட் பண்ணாத, இதையும் போட்டுட்டு போ, கண்டிப்பா வேலை கிடைக்கும். கொஞ்சம் சின்னதா இருக்கும் போது இருக்க. அதான் நாகேஷ். பெரியசாமி தேவர். என்ன மிஸ்டர் பெரியசாமி தேவர் சார், உங்க வம்சத்துல மீசைய பெருசா வளர்த்துப்பீங்களே? மீசை எனக்கு பிடிக்காது சார். பிடிக்காதா? அப்ப அவர் போக சொல்லாமா சார்? இன்டர்வியூ அவ்வளவுதானா? மீசை வளர்த்தோம், அப்புறம் வச்சுக்கலாம். வணக்கம். சலாம் அலைக்கும். உள்ள சாதாரணமா என்ன கேள்வி கேட்பாங்க? அவர் என்ன கேக்குறது, நான் கேக்குறேன். ஆமா, நீ எந்த வருஷம் பிறந்த? 1958. அந்த வருஷத்துல காங்கிரஸ் தலைவர் யாரு? நான் இல்லைங்க. நீ இல்லையா? அப்ப உனக்கு வேலை கிடைக்காது, நீட்டா வீட்டுக்கு போலாம். சட்டையில என்ன பொம்மை? பூரா சார். அதுல என்ன அவ்வளவு பெருமை? கெட் அவுட் சார். ஐ சே கெட் அவுட். நல்ல கம்பங்குத்தாடி மாதிரி டிரெஸ் போட்டதுதான் போட்டானே, ஒரு சிங்கம் போட்ட மாதிரி டிரெஸ் போட்டிருக்க கூடாது. அப்ப கூட அவன் அசிங்கமா தான் இருப்பான். சுப்பிரமணிய பாரதி. வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி. உங்க பேரை கேட்டாலே குழந்தைங்களுக்கும் சுதந்திர தாகம் எடுக்கும். உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா? பழக்கம் இல்லைங்க. பழக்கம் இல்லையா? உங்களுக்கு இந்த ழானா வராதா? வரும், ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும். கஷ்டப்படும். அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்றீங்களா? ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி சொல்லுங்க. வேண்டாங்க, ரிஸ்க். லானாவும் வராது, லானாவும் வராது, சானாவும் வராது, பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி. நீர் இந்த நாட்டுக்கு அவருக்கு பெரிய துரோகம் பண்றீரியா? முதல்ல பேரை மாத்தோம். ஷார்ட் நேம் சுப்பி சார். சுப்பியாவது கப்பியாவது. கெட் அவுட். கப்பி சுப்பி. சார், உள்ள என்னென்ன கேள்வி கேட்டாங்க? கேள்வி கேட்க தெரியாதவங்க முதலாளி ஏற்கனவே ஆள்ல டிசைட் பண்ணிட்டாங்கப்பா. எல்லாம் ஐவாஸ்.
எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. நீரே கேள்வி கேளும். மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்ச 4 காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம். குயின் மேரிஸ், ஸ்டெல்லா மேரிஸ், எத்திராஜ், எஸ்ஐடி. வெரி குட் வெரி குட். தேவி பாலாவில காட்சி நேரங்கள் என்னென்ன? 1, 4, 7, 10. அடுத்து விலைவாசிகளை பற்றி ஒரு கேள்வி. வில்ஸ் சிகரெட் என்ன விலை? சிசர் சிகரெட் என்ன விலை? வில் சிகரெட் 3 ரூபாய், சிசர் சிகரெட் 1.5 ரூபாய். வெரி குட் வெரி குட். என்ன ஆராய்ச்சி, என்ன அறிவு. நீங்க போகலாம், ஆர்டர் உடனே அனுப்புறோம். கெட் அவுட் போத் ஆஃப் யூ. என்னையா கேள்வி கேக்குற? இந்த காலத்து இளைஞர்கள் பாவம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில படிக்கிறாங்க. அவங்கள சேஃபா இவ்வளவுதான் கேட்கலாம், இவ்வளவுதான் கேட்கணும், இவ்வளவு கேட்கறது தான் பெட்டர். வணக்கம் சார். உள்ள வாங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம். உங்க பேரு? ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார். ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா? ஆமா சார். நம்ம பேரை சுருக்கிற உரிமை நமக்கு கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பிர்லாவா, அது மக்களா பார்த்து சுருக்கணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன். வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்களே. முஸ்டாஷ் இஸ் த மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு இது மூணையும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் மீசை மனுஷனுக்கு. வஉசி, டிகேசி, மாபுசி இவங்களை நாடு மறந்துடல சார். ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா? படிக்கிற நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்போ விளையாடுது சார். பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல் இல்ல சார், நான் ஒயிட் பேர்ல் தான் பார்த்திருக்கேன். நான் சொல்றது உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல். உலக புகழ மன்னிப்பு சார், நான் கேள்விப்பட்டதில்லை. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இவ்வளவு தப்புன்னு இப்போதான் சார் புரியுது. நான் வரேன் சார். உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா? சரி விடுங்க சார், பைத்தியக்காரத்தம் என்னமோ சொல்லிருக்காரு. எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன். ஓஹோ, அதான் கதராட உடுத்திருக்கீங்களா? நோ, பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்கிற இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடுப்பெரிய சார். சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல 2 வேலைக்கு அடுப்பெரியுமே. எத்தனையோ இந்தியர்கள் சட்டையே இல்லாம இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்காரு. யார் இது நாகேஷ்? நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு? கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் எழுதின ஓலைச்சுடியில நான் இதை படிச்சிருக்கேன். இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா 2 பெரிய மனுஷாளுங்க சிபாரிசு கடிதம் வேணுமே, வச்சிருக்கீங்களா? சார், நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை 2 பேர் சிபாரிசு மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். நில்லுப்பா. என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை அறிவுட நம்பி கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான்னு பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்கார். டேக் யுவர் சீட். இல்ல சார், அதே மாதிரி உங்களை சின்னதா யாரும் இல்லை, அதனால நீ யாருக்கும் தாங்க நினைக்காதே. இது எங்க அப்பா இதை சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதான் சார் எனக்கு வேலை காட்டும். உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்க அப்பா? வடக்கோட்டை கண்டையிலே காந்தி உப்பு சத்தியாகிரக சமூகத்திலே தென்கோடி தூத்துக்குடியில சட்டப்படி எடுத்துக்கிட்டே செல்வத்தை நோக்கி அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அறிவுரை நம்பி கலிய பெருமாள். அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம்பா. அது என் அதிர்ஷ்டம் சார். ஏன்? ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்? நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா?
நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன். நான் வரேன் சார். என்னது? ஓ இதுவா? சரி சரி சரி. இந்த 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 பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுடலாமா? என்னையா கேள்வி கேக்குற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு. அப்படி என்ன இன்டர்வியூல மார்க் வாங்கிட்டாங்க? 7465 100க்கு. வெரி குட் சந்திரன். நான் சொந்த விஷயமா வெளியே போகணும். லாயர் வருவாரு. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் விஷயமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, வாங்கி வச்சுக்கோ. 8 மணிக்கு வருவாங்க. 4-4:30 மணிக்கு வருவார். டெலிபோன் அறியட்டுமேப்பா. என்னப்பா? ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். ஆஹா, ஐயோ, அப்படியா? யாருக்காவது சீரியஸா இருக்கா சார்? அத நான் பாத்துக்கிறேன். எஸ், சந்திரன் நான் அனுப்புறேன். ஓகே. என்ன இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லப்பா, நம்ம மண்ணடி குடவுன்ல ஏற்றுமதிக்காக வச்சிருந்த சரக்கெல்லாம் போன வாரம் மழையில டேமேஜ் ஆயிடுச்சான். நீ என்ன பண்ற? லாயர் வர்றதுக்குள்ள மண்ணடிக்கு போய் அதை அட்டன் பண்ணு. மண்ணடி மண்ணடி மண்ணடி. சார் டெலிபோன் சார். டெலிபோன். ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். அப்படியா? அடடடடா, அனுப்பி வைக்கிறேன். மறுபடியும் டேமேஜ் சார்? இல்லப்பா, பாவம் உங்க அம்மா பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டாங்களாம். மண்டையில பலத்த காயமா. உன் ஃப்ரெண்டு போன் பண்ணா, நீ உடனே புறப்படு. அம்மாவா? அம்மா நான் சொன்னா? அம்மான்னு தான் சொன்னா. சார் எனக்கு தலையெல்லாம் சுத்துது சார். குழப்பிட்டா சார். இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்தேன்னு குழப்பிட்டா சார். நான் படிச்சு சொன்னேன் சார் எங்க அம்மா கிட்ட. வயசான காலத்துல பாத்ரூம் பக்கம் போகாதே, பாசி இருக்கும்னு படிச்சு சொன்னேன் சார். சார் இத்தனை வயசுக்கு மேல எங்க அம்மா வழக்கி விழுந்துட்டாங்களே சார். சார் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா சார். அம்மா. அழாதப்பா, கம்போஸ் யுவர் செல்ஃப். நீயே தளர்ந்துட்டா எப்படி? உடனே புறப்படு. உங்க அம்மா வேற ஹார்ட் பேஷண்டாமே. ஹார்ட் பேஷண்டா? ஆ, அது வேற சொன்னானா? ஆ. அம்மா, நீ மண்டைய போட்டுட்டு என் மண்டை ரெடிய தூக்கி போட்டு நீ போயிட்டேன்னா நான் என்னமா பண்ணுவேன்? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நானே என் கார்ல உங்க வீட்டுல போய் டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நான் டாக்ஸிக்கு பிடிச்சிட்டு போறேன். எங்க அம்மாவாக வேண்டிக்கிங்க, அது போதும். போறேன் சார். இந்த ஒட்டி வருவாரு, அவனை தூக்கி உடம்புல போடு. சரி நீ போப்பா. சார் அந்த முன்னாடி கவுடு. மண்ணடி பின்னாடி முன்னாடி அம்மா தான். நீ போ. சரி இந்தப்பா சார். இத செலவுக்கு வச்சுக்க. வேண்டாம் சார், நான் உங்க அப்பா மாதிரிப்பா. அது வேணும் இருக்கட்டும், இது வேண்டாம் சார். நான் சொன்ன கேளு. சரி. என்ன தேடுற? உங்க காலை தேடுறேன். இந்த இதே காலம் நினைச்சுக்கோ. நல்லர் நல்லர். என்னப்பா முருகா, ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற? அவன் உண்மையான நாணயமான பையன். அவன் மனசுக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்த, திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன். ஜாக்கிரதை.